யாருடைய இந்த பெண்மகள் எம்முடைய தோட்டத்தில்? ஏது உம்முடைய தோட்டமா? இது இந்திரலோகத்து தோட்டமாயிற்றே. இந்திரலோக தோட்டமா? இது மூலதை ஆளும் என் அண்ணன் சூரனின் தோட்டமாகும். என் அண்ணனுக்கு நீ தாசியாக கிழவே வா. என்னை விடு. வா வா. சுவாமி, இந்திராணியை தொட்ட கைகள் வெட்டப்பட வேண்டும். அண்ணா, சூரனின் தங்கை மீதா கை வைக்கிறாள். உன்னை சுவாமி, சுவாமி. பரம்பொருளே, பரம்பொருளே. இந்திராணி, என்னவாயிற்று? அந்த கிராதகன் சூரன் என் கணவனை கடத்தி சென்று விட்டான். இப்பொழுது இந்திரலோகமே இரண்டு கிடக்கிறது தேவி. பார்த்தீர்களா சுவாமி, நாளுக்கு நாள் அந்த சூரனின் அட்டூழியம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. உங்களின் சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும். தாங்கள் தான் எனக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும். உமா, நம் சக்தியின் ஸ்வரூபமாக பிறந்தவன் முருகன். அவனுக்கு உன் ஆற்றலை திரட்டி வேல் ஒன்றை வழங்கும். அவ்வாறே என் கணவரை காப்பாற்றி தந்துவிட்டால் என் மகள் தெய்வானையை தங்கள் மகன் முருகனுக்கே மனம் முடித்து தருகிறேன். ஆகட்டும். முருகா, எங்கே முருகன்? அவரா இந்நேரம் பல லீலைகள் செய்து கொண்டிருப்பார். அண்ணா, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? சொல் தம்பி, என்ன உதவி? நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன். ஆஹா, யார் அந்த பெண்? என் தம்பியின் மனதை வென்றெடுத்தவள். அவள் பெயர் வள்ளி. வள்ளியா? ஆம், காடு சுற்றும் புறமகள், பேரழகியவள் குலமகள். சரி சரி, நிறுத்துங்க. இதெல்லாம் ஏன் என்னிடம் கூறுகிறாய்? அந்த பெண்ணின் மனதை கவர்வதற்கு உங்களுடைய உதவி தேவையல்ல. உண்டிக்கட்ட இடம் இதை கேட்கிறாய். சரி, என்ன செய்வது? சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? யானையாக மாறி அவளை துரத்துவீர்கள். நான் அவளை உங்களிடமிருந்து காப்பாற்றி அவள் மனதை கவர்ந்து விடுவேன். சரி, செய்கிறேன் போ. ஐயோ, யானை! யாராவது காப்பாற்றுங்களே! வள்ளி, இங்கே என்ன செய்கிறாய்? வா. முருகா, அவ்வையே, நீரா? சூரனை வென்றெடுக்கும் வேலோடு உன் தாய் எங்கே காத்திருக்கிறேன். நீ என்ன இங்கே லீலைகள் செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். வா, செல்வோம்.
வெற்றியின் கையோடு திருமணத்தையும் முடித்து விடுவோம். எங்கே மகளை மனம் முடித்து தருவதாக கூறிய இந்திரனையும் காணும், நீ ஆசைப்பட்ட பெண் வள்ளியையும் காணும். அதோ அங்கு வருகிறார்கள்.